கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவதற்கு முன்பு இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி நம்ம கண்களை மூடி எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ணணும். நீ மௌனமா இருந்தெல்லாம் கேட்கக்கூடாது. நான் இருதயத்துல கேட்கிறேன், ஆமா நான் மனசுக்குள்ள கேட்கிறேன். வாயை பூட்டக்கூடாது, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா என் கூட பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி நான் ஆவலோடு வந்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கும், அந்த வார்த்தையில் ஒரு வெளிப்பாடு இருக்கும், அந்த வார்த்தையில் உங்களுக்கான குறித்த செய்தி ஒன்று அடங்கி இருக்கும், அந்த வார்த்தையில் தீர்க்க தரிசனம் இருக்கும். ஆண்டவரே, விழிப்போடு நான் கேட்க, என் ஆத்துமா அதை ஏற்றுக்கொள்ள நான் ஆமேன் என்று சொல்ல ஸ்தோத்திரம் அண்ண எனக்கு கிருபை கொடுத்து விடுவீராக அப்பா. ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைக்கு விரோதமாய், வசனங்களுக்கு விரோதமாய், பிரசங்கத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய பார்க்கிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை, இப்பிரபஞ்சத்தில் உள்ள பொல்லாத லோகாதிபத்தியத்தின் ஆவிகளை, துரைத்தனமும் நிறைந்த அதிகாரம் படைத்த ஆவிகளை, விக்கிரக ஆவிகளை, கணனித்துறையின் ஆவியை, கண்ணை கட்டுகிற ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டிந்து கொள்ளுகிறேன். அப்பாலே ஓடி போ சாத்தானே என்று சொல்லி துரத்துகிறேன் அப்பா. உங்க இரத்தத்தை எடுத்து ஜனம் முழுவதும் நான் தெளிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கிறேன். அடிமையை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த உலகத்துல யார் நல்லவங்களோ இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனா இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் ஜனங்களை ஒருபோதும் கைவிடாத கர்த்தர். அவர் நம்ம மேல அன்பா இருக்காரு, கொள்ள பிரியமா இருக்காரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் இவ்வளவு பெரிய ஆபத்து நிறைந்த உலகத்துக்குள்ள உங்களை என்னை அழகா ஆச்சரியமா கர்த்தர் பாதுகாத்து வருகிறார், போஷித்து வருகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த ஜூலை மாதமான இந்த 7ஆம் மாதம், இந்த 2ஆம் வாரம், ஆண்டவர் ஜனத்துக்கு நான் என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்த போது ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுக்கணும். எபிரேயர் 11:6. எபிரேயர் 11, ஒரு நிமிஷம் எல்லாரும் எடுங்க. எபிரேயர் 11:6 வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க போறார். இந்த நாட்களுக்கு பிறகு ஒரு பலனை கொடுக்க போறார். பலன்னா என்ன தெரியுமா? இவ்வளவு நாள நீங்க கஷ்டப்பட்டு தேடுனீங்க, ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவோ போராடுனீங்க, ஒரு பலனையும் பார்க்க முடியல. நானும் கூட்டத்துக்கு போய் பார்க்கிறேன், ஆலயத்துக்கு போய் பார்க்கிறேன், ஜெபிச்சு பார்க்கிறேன், நான் எதிர்பார்த்த பலன் என் குடும்பத்துக்கு வரலையே, எனக்கு வரலையே. கவலைப்படுகிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு கைக்கு மேல ஒரு பலன் தர போறாரு, தலைக்கு மேல ஒரு பலனை கொடுக்க போறாரு. தாய் நீங்க தேடின தேடுதலுக்கு உங்க மகனுக்கு ஒரு பலனை கொடுக்க போறாரு, உங்க மகளுக்கு ஒரு பலனை கொடுக்க போறாரு. குடும்ப தலைவியா நீங்க தேடுறீங்க பாருங்க, உங்க கணவருக்கு ஒரு பலனை கொடுக்க போகிறார். அந்த பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. தேவனை தேடின நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு, எத்தனையோ கூட்டங்கள், எவ்வளவோ பாடல், எவ்வளவோ ஸ்தோத்திரம், எவ்வளவோ விண்ணப்பம், எத்தனையோ உபவாசம், ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு பலனை நீ இனி வரும் காலம் அனுபவிக்க போகிறார். உங்க பிள்ளைங்க அனுபவிக்க போறாங்க. சுகவாழ்வு என்கிற பலனை கொடுக்க போகிறார். வேதனை நீங்கி வாழுகிற சுகவாழ்வு என்கிற பலனை கொடுக்க போகிறார். சமாதானம் என்கிற பலனை கொடுக்க போகிறார். ஐஸ்வர்யம் என்கிற பலனை கொடுக்க போகிறார். கனத்துக்குரிய ஒரு பலத்தை கொடுக்க போறார். அற்பமா இருந்தீங்கல்ல, அசட்டையா இருந்தீங்கல்ல, எள்ளி நகையாடப்பட்டீங்கல்ல, சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டீங்கல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு, இனி உனக்கு ஒரு கனம் வரும். உங்களை கனத்துக்குரிய பாத்திரமா மாத்துவாரு, உங்களை உயர்த்தக்கூடிய பாத்திரமா மாத்துவாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து இருந்தல்ல, அந்த யோசேப்பு அப்படி உட்கார்ந்து இருந்தான். ஆனா யோசேப்பை கம்பியை விட்டு வெளியே கொண்டு வந்து அவனுக்கு ஒரு பலனை கொடுத்தார். அவனுக்கு ஒரு பலனை கொடுத்தார். பாவத்தை ஜெயித்து அவனுக்கு, பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்துக்காக ஓடின அவனுக்கு உலகம் கொடுத்தது சிறையிருப்பு.
தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவோ உண்மையா இருந்தீங்க, எவ்வளவோ நேர்மையா இருந்தீங்க, எவ்வளவோ ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவோ உங்களை பாவத்துக்கு விலக்கி காத்து பரிசுத்தத்துக்குள்ள இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு பலனே இல்லை. நான் ஆண்டவரை உண்மையா தேடுறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவருக்காக பாவத்தை வெறுத்து பயந்து வாழ்ந்தேன், எனக்கு பலனே இல்லையே என்று சொல்லுகிற தேவ பிள்ளைக்கு ஒரு பெரிய கனத்துக்குரிய பலனை கொடுக்க போகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அம்மா ஐயா, உங்க ஜெபம் வீணா போகல. அம்மா, உங்க காத்திருப்பு வீணா போகல. உங்க உபவாசம் வீணா போகாது. நீங்க தேடி வந்தது வீணா போகாது. கைகளை தட்டி பாடினது வீணா போகாது. உங்க நேரத்தை கர்த்தருக்காக கொடுத்தது வீணா போகாது. ஏன்னா நீங்க தேடி வந்தது யார தெரியுமா? உலகத்தை அண்ட சராச்சரங்களை படைத்த ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை தேடினாய் பார். தேடின உனக்கு பெரிய பலன் உண்டு. விடுதலை என்னும் பலனை கொடுப்பார், சுகம் என்னும் பலனை கொடுப்பார், பாதுகாப்பு என்னும் பலனை கொடுப்பார், விடுதலை என்னும் பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வேதனை எல்லாம் நீங்க சுகமா இருக்க போறீங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, உங்க கஷ்டகாலம் நீங்க போகுது, உங்க சாபங்கள் நீங்க போகுது. 2024ஆம் ஆண்டு ஆரம்பத்துல இருந்து 6 மாதம் நிறைய உபத்திரவம், நிறைய பயம், திடுக்கிடும் காரியம், நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, செய்வாரா செய்ய மாட்டாரா, இந்த ஆண்டும் அப்படியே புகைய போல புகைஞ்சு போகுமா என்று நீ எண்ணி இருந்தாய். ஆனால் வருஷத்தின் பாதியை தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மையாக துவங்க பண்ணி இருக்கிறார். எப்படி? இந்த 6வது மாதத்திலிருந்து இந்த ஆண்டு முடிய போவதில்ல, இந்த பாதி ஆண்ட நன்மையின் வாசலாய் திறந்து வைத்திருக்கிறார். அதை கிருபையின் வாசலாய் திறந்து வைத்திருக்கிறார். இனி தடை ஏதும் இருக்காது, தடை ஏதும் இருக்காது. ஒன்றுக்கும் பயப்படாதே, ஒன்றுக்கும் பயப்படாதே. ஆண்டவரை தேடின பிள்ளை, ஆண்டவர் முகத்தை பார்த்த பிள்ளை, ஆண்டவரை மட்டுமே நம்பி இருந்த பிள்ளை, ஆண்டவர்கிட்ட மட்டுமே இதை ஒப்படைச்ச பிள்ளை. ஏன்னா உங்களை அவரால் மட்டும்தானே புரிஞ்சிருக்க முடியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடின பிள்ளைகள் இனி வெட்கம் அடைவது இல்லை, இனி சோர்ந்து போவதும் இல்லை, இனி இளைப்படைவதும் இல்லை. நான் பலனை கொடுப்பேன். ஒரு பெரிய பலனை கொடுக்க பாரு. எதிர்பார்த்து காத்திருக்கிறத விட சிறப்பான பலனை கொடுப்பார். உங்களுக்கு அறியாத ஒரு பலனை வச்சிருக்காரு, உங்களுக்கு எட்டாத ஒரு பலனை வச்சிருக்காரு. நீங்க பயந்த மாதிரி இல்ல, ஒரு பெரிய பலனை உங்க மகனுக்கு வச்சிருக்காரு, மகளுக்கு வச்சிருக்காரு. குடும்பத்துக்கு, கூடாரத்துக்கு, வேலைக்கு, ஊழியத்துக்கு ஆண்டவர் பெரிய பலனை வைத்திருக்கிறார். சத்துருக்கள் சொன்னார்கள், சொந்த பந்தம் சொல்லிச்சு, குடும்பம் சொல்லிச்சு, இவன் அவ்வளவுதான், இவள் அவ்வளவுதான், இவ குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பம், குடிகாரம் பெத்து போட்ட பிள்ளைங்க, அது அப்படித்தான் என்று எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் சொன்னாலும் இயேசு நன்மையின் பலனை உங்களுக்கு ரிலீஸ் பண்றாரு. அந்த பலன் உன்னை தேடி வரும், அந்த பலன் உன்னை தேடி வரும். நீ அலைவது இல்லை, அலைந்து திரிய போவதில்லை. அந்த பலத்தை சம்பூரணமாய் பார்க்க போகிறேன். ஏன் தெரியுமா? நான் ஒண்ணு சொல்றேன், நீங்களும் ரொம்ப ஸ்பெஷல். நீங்க நினைக்கிறீங்க வைத்தியகாரியை போல நான் கூடத்துக்கு வரேன், உலகத்துல உலகத்தானுக்கு எல்லாம் தானா நடக்கு, ஆனா எனக்கு என் குடும்பத்துக்கும் நான் டெய்லி கற்ப வேதனை பட வேண்டி இருக்க அப்படி நீங்க அழுறீங்க. பஸ் ஏறி வந்திருக்கலாம், சைக்கிள்ல வந்திருக்கலாம், தூரமா வந்திருக்கலாம், வண்டியில வந்திருக்கலாம். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படணும்? நான் சொல்றேன், ஆண்டவரை தேடுற பிள்ளைலாம் சாதாரணமானவங்க கிடையாது. உலகம் உங்களை பைத்தியமா நினைக்கலாம், உங்க குடும்பம் கூட உனக்கு வேற வேலையே இல்லையா, உன் பிள்ளை கேட்கலாம். ஆனா ஆண்டவர் தம்மை தேடுகிற பிள்ளைகளை உயரத்துல வச்சிருப்பார், உயரத்துல வச்சிருப்பார், மகா பெரிய உயரத்துல வச்சிருப்பார். நான் சொல்லுவேன், ஆண்டவருக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா அதை விட ஆசீர்வாதம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆண்டவருக்காக நீங்க கொடுக்கிற நேரம் இருக்கு பாருங்க, ஆண்டவருக்காக நீங்க கொடுக்கிற காலம் இருக்கு பாருங்க, ஆண்டவருக்காக நீங்க செலவிடுகிற உங்க பலன் இருக்கு பாருங்க. ஆண்டவருக்காக வாயை திறந்து பாடல் பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து முழங்கால நின்னு திறப்புல நிக்கிறீங்க பாருங்க, இது வெறுமையா போகாதம்மா, வெறுமையா போகாத சகோதரி. அதற்கான பலனை ஆண்டவர் கோடி மடங்காய் உங்கள் கரத்தில் கொண்டு வருவார். சிறுக விதைத்தவன் பெருக அறுப்பது போல ஆண்டவர் சிறுக சிறுக ஜெபத்துல விதைச்சத ஒட்டு மொத்தமா அறுவடை செய்யும்படி ஒரு களஞ்சியத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க. இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீங்க வீட்டுக்குள்ள ஒருவேளை ஜெபம் கூட பண்ணாம இருந்திருக்கலாம், ஆனா ரூமுக்குள்ள பைத்தியக்காரி போல பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க, கிச்சனுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க, படுக்கையறையில் நிம்மதி இல்லாம உங்க ஆத்மா வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கும், துக்கப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும். அப்படியே பைத்தியம் போல எங்க போறோம், போற இடம் தெரியும், ஆனா எப்படி போறோம், யாரெல்லாம் நம்மளை கிராஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு புத்தி பேதளித்தது போல, பித்து பிடித்தது போல அவ்வளவு பாரத்தை வைத்து சாலையில கூட நடந்து போயிருக்கலாம். ஆனா உனக்கு பலன் உண்டு, உன் புலம்பலுக்கு கூட ஒரு பலன் உண்டு, உங்க சிந்திச்ச காரியத்துக்கு கூட ஒரு பலனை வச்சிருப்பாரு. ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்களே, அப்பா என்ன ரட்சிங்கன்னு கூப்பிட்டீங்களே, அப்பா என்ன கைவிட்டுறாதீங்கப்பான்னு பயந்தீங்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாய்
நிச்சயமாய் ஒரு பெரிய பலனை வச்சிருக்காரு. இந்த உலகத்துல ஆண்டவர் யாரை தேடுவாராம் தெரியுமா? யாரை தேடுவார்னா, சங்கீதம் 14:2 எடுங்களேன். சங்கீதம் 14:2 சங்கீதம் 14:2 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தாரா. அவர் எதுக்கு எட்டி பார்க்காராம்? என்னை யாராவது தேடுறாங்களப்பா, என்னை யாராவது கூப்பிடுறாங்களாப்பான்னு எங்க இருந்து பாக்காரா? பரலோகத்துல இருந்து யார பாக்குறாரு? மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 53:2 சங்கீதம் 53:2 தேவனை தேடுகிற உணர்வுள்ள உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். ஆனா ஒருத்தரும் இல்லையா. ஆனா அதுல தேவனை தேடுற ஸ்பெஷலான கேரக்டர் ஒரு சிலர் தான். இந்த உலகம் பணத்தை நம்பி ஓடுது, வேலையை தேடி ஓடுது, ஐஸ்வர்யத்தை தேடி ஓடுது, வக்கீல தேடி ஓடுது, போலீஸை தேடி ஓடுது. இவங்க கிட்ட போனா அவங்க கிட்ட போனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? மனுஷனையே தேடி உலகம் ஓடும் போது அதுக்கு மத்தியில நீங்க மட்டும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஆண்டவரை தேடனாதான் எனக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு நீங்க ஓடி பெறப்பட்டு 1 மணிக்கே பெறப்பட்டு, ஆமா, ஆயத்தப்பட்டு கூட்டத்துக்கு ஓடி வந்து உட்கார்ந்து ஆலயத்துக்கு ஓடி போயெல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார், ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆண்டவர் கை மேல அந்த பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ வைத்து உயர்த்த போகிறாராம். ஆமேன் சொல்லுங்கள். வேதம் சொல்லுது சங்கீதம் 10:4 சங்கீதம் 10:4 துன்மார்க்கன் தன் கர்வத்தினால தேவனை தேட மாட்டான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. ஆனால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? ஏசப்பா இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு அது தெரியாதுங்க. எத்தனையோ கிறிஸ்தவங்க குறி கேட்க போகிறாங்க, எத்தனையோ கிறிஸ்தவங்க நாள் பார்க்க போறாங்க, மந்திரவாதியை பார்க்க போறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அதற்கு மத்தியில என் ஆண்டவரை பார்த்தா மட்டும்தான் எனக்கு விடுதலை, என் ஆண்டவரை பார்த்தா மட்டும்தான் எனக்கு இதுல சகாயம்னு ஆண்டவரை தேடி வர்ற உங்களை கர்த்தருடைய கண்கள் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் என் பிள்ளைங்க ரொம்ப தேடிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இனி அவங்களுக்கு நான் ஒரு பலனை கொடுக்க போகிறேன், ஒரு பெரிய பலனை கொடுக்க போகிறேன். இன்றைக்கு ஆண்டவரை தேடுறவங்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் தெரியுமா? நம்மை சுற்றிலும் தேவன் நமக்கு இளைப்பாறுதலை அருள போகிறார். 2வது ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்க போகிறார். 3வது தனி மனித வாழ்க்கையில் எழுப்புதலை தரப்போகிறார். 1வது தலைப்புக்கும் 1வது வார்த்தைக்கும் பாயிண்ட்டுக்கும் ஆதாரமா எடுத்த வசனம் 2 நாளாகமம் 14:7 ஒருத்தவங்க வாசிங்க. 2 நாளாகமம் 14:7 எல்லாரும் எடுங்க. 2 நாளாகமம் 14:7 அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். நல்லா கவனிக்கணும், வாசிங்க எல்லாரும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தையில யாரை பற்றி போட்டிருக்குன்னா, ஆசா ராஜா இந்த யூத ஜனத்தை அரசாண்டு கொண்டிருக்கும் போது, ஆசா என்கிற ராஜா யூத தேசத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்றாரு. இதோ அலங்கங்களை கட்டுவோம், கோபுரத்தை கட்டுவோம், வாசலை உண்டு பண்ணுவோம், தாழ்பால போடுவோம், பலப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருவாரு, கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த ஆசா ராஜா வாழ்ந்த அந்த தேசத்துல கட்டப்படாமையே சில காரியம் இருக்கு, நாட்டப்படாமையே சில காரியம் இருக்கு, உருவாக்கப்படாம சில காரியம் இருக்கு, அது ஆசீர்வதிக்கப்படாம சில காரியம் இருக்கு. ஏன்னா முதல் பாயிண்ட், அவங்களுக்கு உள்ள என்ன இல்ல? இளைப்பாறுதல் இல்ல. இளைப்பாறுதல் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, வீட்டுக்குள்ள போய் ஏசிய போட்டு அப்பா என் வேலைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு படுத்து தூங்குகிற இளைப்பாறுதல் இல்ல. சில பேருக்கு உள்ள என்னவே இல்லை? சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, மகிழ்ச்சி இல்ல. ஏதோ ஒரு காரியம் உங்க வீட்டுக்குள்ள நடக்கல, பிள்ளைகளுக்குள்ள நடக்கல, உங்களுக்குள்ள நடக்கல, தேவைகள் சந்திக்கப்படல. அதனால ஒரே போராட்டமா இருக்கீங்க, ஒரே டென்ஷனாவே இருக்கீங்க, மன அழுத்தத்தோட இருக்கீங்க, குழப்பமா இருக்கீங்க, சில காரியத்துக்கா அங்கேயும் இங்கேயும் ஓடுறீங்க, போராட்டமா இருக்கீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதல் பலன் உனக்கு இளைப்பாறுதல். எந்த காரியம் உங்களை டென்ஷன் ஆக்குதோ, எந்த காரியம் உங்களை படபட வைக்குதோ, எந்த காரியம் உங்களை பயங்காட்டுதோ, எந்த காரியம் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கோ, எந்த காரியத்தால தூக்கத்தை இழந்து
சாப்பாட்டை இழந்து, சமாதானத்தை இழந்து, தனிமையா தேவனுடைய பிள்ளை நீங்க போராடுறீங்களோ, அந்த காரியத்தை ஆண்டவர் சரி செய்ய போறார். அந்த காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஒண்டியா, ஒத்த கட்டையா, தனியா, குடும்ப பாரத்துல தலைமையில போட்டுட்டு முதுகு மேல சுமந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிற உங்கள் சிந்தைக்கு இளைப்பாறுதல் கிடைக்க போகிறது. உங்கள் இருதயத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்க போகிறது. ஏன் தெரியுமா? நீ தேவனை தேடினாய் பார். எந்த காரியம் உங்களை பிரஷர் ஆக்குதோ, எந்த காரியம் உங்களை கவலைப்படுத்துதோ, எந்த காரியம் உங்களை மனமடிவாக்குதோ, அந்த காரியத்துல கர்த்தர் இளைப்பாறுதல் கொடுக்க போகிறார். இந்த யூத ஜனம், இந்த ஆசா ராஜா ஆளுகை செய்த நாட்கள்ல அவங்க பாருங்க என்ன செய்யறாங்கன்னா, 2 நாளாகமம் 15 வாசிங்க எல்லாரும் எடுங்க. 2 நாளாகமம் 15 இந்த ஆணைக்காக எல்லாரும் படிக்கலாம். இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடு ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடு அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு போதும். நல்ல பாருங்க, நீங்க இந்த 7ஆம் மாசம் 12ஆம் தேதி ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுவேன், முழு பலத்தோட தேடுவேன். தூங்கி தூங்கி தேடாதீங்க, சோம்பேறியா இருந்து தேடாதீங்க. எப்படி தேடணுமா? முழு பலத்தோட தேடுங்க. கொஞ்சம் மனுஷனை தேடிக்கிட்டு, கொஞ்சம் டாக்டரையும் தேடிக்கிட்டு, கொஞ்சம் கடன் வாங்குறவங்களையும் தேடிட்டு நீங்க ஆண்டவரை தேடாம முழு மனதோடு ஆண்டவரை தேடுங்கள். உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு தேவனிடத்தில் உண்டு. உங்கள் தேவைக்கான சந்திப்பு தேவனிடத்தில் உண்டு. உங்கள் எதிர்பார்ப்புக்கான பூர்த்தி ஆண்டவர்கிட்ட இருக்க. ஆண்டவரை மட்டுமே தேடுங்க. புலம்பாதீங்க, மனுஷங்க கிட்ட வெளிப்படுத்தாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நீ தேடினால் உனக்கு கர்த்தர் வெளிப்படுவார். அதனாலதான் இன்னைக்கு தூங்காம கொள்ளாம சாப்பிடாம சாப்பிட்டு இருந்த ஆண்டவரை தேடணும். உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பட போறார். கட்டாயம் வெளிப்பட போறார். உங்களுக்கு பதில் மூலமா வெளிப்படுவார். உங்களுக்கு ஆசீர்வாதம் மூலமா வெளிப்படுவார். ஆமா, அப்படிப்பட்ட நன்மை உங்களுக்கு நடக்க போகுது. ஆமேன் சொல்லுங்க. கொஞ்சம் அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். கிடப்புல போடப்பட்ட காரியம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற காரியம், ஐயா இது எவ்வளவு காலம் ஆகுமோ என்று, வெகு காலமா போகுமோ என்று பயப்படுறீங்கல்ல? இல்ல, கர்த்தர் வெளிப்பட போறாரு. சகோதரி சகோதரர், உங்களுக்கு வெளிப்பட போறாரு. போராட்டத்தோட வந்திருக்கீங்களே, கஷ்டத்தோட வந்திருக்கீங்கல்ல, கவலையோட கேள்விக்குறியோட வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து தேவன் பேசுகிற வார்த்தை, நான் வெளிப்பட போகிறேன். இவங்க பாருங்க, ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. ராஜா மக்களோட சேர்ந்து, நம்ம யுத்தம் எல்லாம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, பிரயாசப்படக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஆண்டவரை தேடுவோம். இந்த நாள்ல இருந்து அதிகமா பாடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமே வரல, பாடுனா தானே வீட்டுக்குள்ள சத்தம் வரும். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒரே பேச்சு, எப்பா பாரு யாரையாவது பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது, புலம்பிக்கிட்டே இருக்கிறது. ஆமா, தொண வரக்கூடாது. வீட்டுக்குள்ள இருந்து நல்லா பாடணும். வீட்டுக்குள்ள இருந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். வீட்டுக்குள்ள இருந்து ஆண்டவரை இறுக்கமா பிடிக்கணும். ஆண்டவர், எனக்கு உங்களை விட்டா யாரும் இல்லப்பா, உங்களை நான் போக விட மாட்டேன், என் வீட்டுக்குள்ள வந்துருங்க, என் காரியத்தை பார்த்துருங்கன்னு எப்படி முழு பலத்தோட. ஆமேன் சொல்லுங்க. இங்க முழு பலத்தையும் எங்க காட்டுறது? சண்டை போடுறதுக்கு காட்டுறது, யாரையாவது திட்டுறதுக்கு முழு பலத்தை காட்டுறது, யாரையாவது பற்றி பேசணும்னா காட்டுறது. வாய் வலிச்சு போகும். ஆண்டவர்கிட்ட பேச, ஆண்டவர்கிட்ட பாடுங்க. அப்பதான் உங்களுக்கு சகாயம் கிடைக்கும். இந்த அறகுற பலவீனத்துல தேடக்கூடாது. முழு உற்சாகத்தோட முழு பலத்தோட நாங்க பாடல் பாடணும். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி வாய்களை சத்தமா திறந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் ஐயா, என் கணவனுக்கு இறங்கும், என் பிள்ளைகளுக்கு இறங்கும் என்று நீங்கள் தேடினால் வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை எடுப்பீங்களா சகோதரி? இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுவீங்களா? ஆண்டவரே, நான் இனி உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன், உங்ககிட்ட மட்டும் தான் தேடுவேன். கொஞ்ச நாள் இளைப்பாறுதல் அடைகிறவரை டென்ஷனாவே இருக்கீங்கல்ல, நான் சொல்றேன், மனுஷங்க கிட்ட பேசுறதுனால உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கா? சில பேர் கோவப்படுறீங்க, அதனால உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கா? சில பேருக்கு ரொம்ப பிரஷர் ஹையா ஏறி வார்த்தையை விட்டுறீங்க, அதனால நீங்க ஆறுதல் அடைகிறீங்களா? இல்ல. அதனால கூட கொஞ்சம் தான் மன கவலை வரும். ஐயோ திட்டேனே, ஐயோ பேசிட்டேனே. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீங்க சமாதானமா இருங்க, ஆண்டவர்கிட்ட மட்டுமே எல்லாத்தையும் காட்டுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி காட்டிட்டா அவர் வெளிப்படுவார். அந்த யூத தேசத்துல அவங்க கட்ட முடியல, நாட்ட முடியல, உயர முடியல, அவங்க அலங்கத்தை கட்ட முடியல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தின் தொடக்கத்தை வாசிப்போம். மறுபடியும் முதல்ல இருந்து 2 நாளாகமம். எல்லாரும் பைபிள் படுங்க, பைபிளை எடுங்க. இங்க பைபிள் எடுக்கணும் எல்லாரும். 2 நாளாகமம் 15 இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடு
ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடு அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். இப்ப நமக்கு பிரச்சனை யாரு? சுற்றுப்புறத்தாரால. ஆமாவா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லாத மாதிரியே உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க. சுற்றுப்புறத்தாரால, பக்கத்து வீடு, தெரு, பட்டணம், கூட இருக்கிற விசுவாசி, கூட இருக்கிற ஊழியக்காரங்க, யாரால உங்களுக்கு டென்ஷன்? யுத்தம். அவங்க உங்களுக்கு விரோதமா வாயில யுத்தம் பண்றாங்க. உங்களுக்கு விரோதமா சில நியாய தீர்ப்பை கொடுக்கறாங்க. சிலருக்கு சாபத்தை கொடுக்கறாங்க. அவன் விளங்க மாட்டான்னு சொல்றாங்க, அவன் விளங்க மாட்டான்னு சொல்றாங்க. சுற்றுப்புறத்தால் வருகிற யுத்தம். அந்த ஆசா ராஜா அந்த தேசத்தை ஆளுகை செய்யும் போது அவர் பட்டணத்துல ஒன்னையும் கட்ட முடியாதபடி, நாட்ட முடியாதபடி, ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த முடியாதபடி சுற்றுப்புறத்தார் இடையூறல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால அவர் டென்ஷனாவே இருந்திருக்காரு. ஜனங்கள் பதற்றமாவே இருந்திருக்காங்க, இளைப்பாறுதல் இல்லாம இருந்திருக்காங்க. அப்பதான் ராஜா ஒரு முடிவெடுக்கிறாரு, நம்ம முழு பலத்தோட ஆண்டவரை தேடுவோம். ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்களை விமர்சிக்கிறவங்களை பார்க்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களை நான் ஒண்ணு சொல்லித்தரேன். ஆமான் பாருங்க, ஆமான் இருக்கான்ல, தெரியும்ல, அந்த அரண்மனையில அந்த ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்னாடி மொர்தெக்காய் சும்மா தான் போய் நின்னாரு. அவருக்கு ஒரு ஐடியாலாம் இல்ல. அவர் பிள்ளைய அவர் அந்த வீட்டுக்கு கொடுத்திருக்காரு. அதனால அந்த வாசல் ஓரத்துல பிள்ளையெல்லாம் பார்க்க முடியாது, அவர் பெரிய ராஜாத்தி. சரி, இந்த வாசல் கிட்ட போய் சும்மா நின்று இருக்காரு. ஆனா இது யாருக்கு பொறுக்கல? ஆமானுக்கு. ஆமா நல்லதா செஞ்சான். என்ன செஞ்சான்? பொறாமப்பட்டான். என்னடா, தான் வீட்டு பிள்ளைய உள்ள விட்டுட்டான், 127 நாட்டுக்கு ராணி ஆக்கிட்டான், இப்ப வாசல்ல உட்கார்ந்து ராஜாவுக்கு வலது பக்கத்துல போய்விடுவானோ என்று என்ன செய்தானா? தூக்கு மரத்தை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து செஞ்சிருக்கான் பாருங்க மனுஷன். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உங்களுக்கு தூக்கு மரம் செய்யறாங்களோ எனக்கு தெரியாது. எத்தனை பேர் வீட்டுக்குள்ள இருந்து உங்களுக்கு நியாயம் கொடுக்கறாங்களோ எனக்கு தெரியாது. எத்தனை பேர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உங்களை பரிகாசம் பண்றாங்களோ தெரியாது. ஆனா ஒன்ன கவனிச்சுக்கிடணும், ஆமான் செய்த தூக்கு மரத்துக்கு பவர் இருக்கு. ஏன்னா ஆமான் அந்த அரண்மனையில ராஜாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். ஆனா மொர்தெக்காய்க்கு ஒவ்வொரு பவரும் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஆமான் இந்த மொர்தெக்காய்க்கு தூக்கு மரம் செய்வதற்கு முன்பு கர்த்தர் ஆமானின் மேல் ஒரு யோசனை வைத்தார், அவனை உயர்த்துவதற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவன் எதை பேசினாலும், எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களும், எள்ளி நகைத்தாலும் பயப்படாதே. அந்த சத்துருவின் யோசனை ஒன்றுமில்லாமல் போகும், ஒன்றுமில்லாமல் போகும். எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் யோசனை செய்தாலும் கர்த்தருடைய யோசனை மட்டும்தான் தேவனுடைய பிள்ளையே உங்க வாழ்க்கையில நிலை நிற்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, நீங்க ரொம்ப பேர் நொந்து போறீங்க. ஏன்னா சிலர் உங்களை பற்றி பேசுறது உங்க காதுக்கு வருது, உங்க கண்ணுக்கு எட்டுறதுனால ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, நீங்க புலம்புனீங்கல்ல. ஐயோ, நான் ஜெபம் பண்றேன், எனக்கா? என் வேலை உண்டு, என் ஊழியம் உண்டு, என் பாடு உண்டு, என் குடும்பம் உண்டு, என் கணவன் மனைவி உண்டு என்று இருக்கிற எனக்கா என்று நீ புலம்பினாய் அல்லவா? ஒரு பலனை கொடுக்கிறார், ஒரு பலனை கொடுக்கிறார். அவர்கள் யுத்தம் ஓய போகிறது, அவர்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர போகிறார். ஆமான் செய்த தூக்கு மரத்துக்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு வந்தது போல, சகோதரி சகோதரா, உன்மேல் பொறாமை கொண்டு, உங்கள் மேல் எரிச்சல் கொண்டு, உங்கள் மேல் எருக்களிப்பு கொண்டு உனக்கு விரோதமாய் செய்த சில வார்த்தைகளை கர்த்தர் உடைக்கிறார். நான் சொல்றேன், யார் என்ன சொன்னாலும் சந்தோஷப்படும். நான் சொல்றேன், என்னை பற்றி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு மனுஷங்க பேசுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய திட்டம் என் மேல இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றேன், மகளே மகனே, மொர்தெக்காய்க்கு தெரியாது ஆமான் தூக்குமரம் செய்யறான்னு. மொர்தெக்காய்க்கு சாபுதான் மனுஷங்க இல்ல. ஆனா மொர்தெக்காய் அழைச்சவரும் தெரிந்து கொண்டவரும் மொர்தெக்காய் மேல ஒரு திட்டம் வச்சிருந்தாரு பாருங்க. அந்த திட்டம் தான் நடக்கும். உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க உறவுக்காரங்களால, தெருமக்களால உங்களை ஆக களிசடன் சொல்லலாம். இவன் இதுக்கு தான் லாய்க்கு, இவன் இதுக்கு தான் லாய்க்கு, இது இவனுக்கு தேவையான்னு சொல்லலாம். ஆனா ஒன்று சொல்றேன், உங்க மகனுக்கு இது தேவையான்னு கேட்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் குறித்ததை, கர்த்தர் திட்டமிட்டதை, கர்த்தர் சித்தம் கொண்டதை எவராலும் அம்மா, ஐயா, அக்கா, தம்பி உங்க வாழ்க்கையில தடை செய்யவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால உங்களை சுத்தி ஒரு யுத்தம் நடக்குது, வார்த்தையினால யுத்தம் நடக்குது.
தந்திரத்தால ஒரு யுத்தம் நடக்குது, மந்திரத்தால ஒரு யுத்தம் நடக்குது, உங்களை கேவலப்படுத்த ஒரு யுத்தம் நடக்குது, உங்களை அவமானப்படுத்த ஒரு யுத்தம் நடக்குது, உங்களுக்கு தடை உண்டாக்க ஒரு யுத்தம் நடக்குது, உங்களை மேற்கொள்ள விடாம ஒரு யுத்தம் நடக்குது. ஆனா நான் சொல்றேன், எம்மாத்திரம் தான் ஆமான், அந்த குடும்பம் எம்மாத்திரம். கர்த்தருடைய யோசனை மட்டும்தான் தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில நிறைவேறும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரம்மா. உங்க மகனுக்கோ மகளுக்கோ குடும்பத்துக்கோ வீட்டுக்கோ சரீரத்துக்கோ ஆவிக்கோ விரோதமா சில வியாதிங்கிற யுத்தம் நடக்கலாம், கடன்கிற யுத்தம் இருக்கலாம், தரித்திரம்ங்கிற யுத்தம் இருக்கலாம், கேவலங்கிற யுத்தம் இருக்கலாம், அவமானங்கிற யுத்தம் இருக்கலாம். அது உங்களை ரொம்ப டென்ஷன் ஆக்குது, அது உங்களை தூங்க விட மாட்டேங்குது, அது உங்களை சாப்பிட விட மாட்டேங்குது, அது உங்களை இயங்க விட மாட்டேங்குது, அது உங்களை ஜெபிக்க விட மாட்டேங்குது, உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத பயப்படாத பயப்படாத, நான் உனக்கு ஒரு பலன் கொடுக்க போகிறேன், உனக்கு ஒரு பலன் கொடுக்க போகிறேன். நீ அவமானப்பட்டல, அவமானப்படுத்தப்பட்டல, உனக்காக சத்துரு எழும்பினால, சத்துரு எழும்பும் போது நீ கூனி குறுகினாய் அல்லவா, அதே சத்துருக்கள் முன்பு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தும்படி பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான், உங்க பலனை தயவு செய்து காலி ஆக்கிறாதீங்க. உங்க பலனை உலகத்துக்கு செல்லவே பண்ணிடாதீங்க. உலகம் உடைக்குதுன்னு நினைச்சு அழுதுறாரு, அந்த கண்ணீரை ஆத்துமாவுக்காக அளவை. ஆமேன்னு சொல்லுங்க. உலகம் உடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பம் கேவலமா பேசினா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். உங்களை யாராவது முதுகுக்கு பின்னாடி பேசினா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முகத்துக்கு முன்னாடி வந்து பேசினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கூட்டம் கூடனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், எந்த மரத்துல கனி கொடுக்க ஆரம்பிக்கோ அந்த மரத்துக்கு நேரா தான் நிறைய கல்லு வரும். உங்க வீட்டுக்குள்ள நிறைய கனி இருக்கு, உங்க குடும்பத்துக்குள்ள நிறைய கனி இருக்கிறதுனாலதான் சிலர் உங்க வீட்டுக்கு மேல கல்ல விடுறாங்க, வார்த்தையை விடுறாங்க. நீ பயப்படாத, ஆண்டவர் புசிக்கத்தக்க கனி நீதான், ஆண்டவர் ருசிக்கத்தக்க கனி நீதான். அதனாலதான் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு ஒரு பலனை கொடுப்பேங்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பலன் எப்படி இருக்கும் தெரியுமா? கைக்கு மேல மனுஷன் கொடுக்கிற பலனா இருக்காது, திருப்திகரமா இருக்கும், போதுமானதா இருக்கும், அது உயர்ந்ததா இருக்கும், அது செல்வ துரட்சியா இருக்கும், அது அறியப்படாததா இருக்கும், அது புகழப்படத்தகாததா இருக்கும், அது உலக மனுஷனுடைய கண்ணுக்கு முன்னாடி இதை விவரிக்க முடியாது. கர்த்தருடைய திட்டங்கள் விவரிக்கப்படத்தகாத, புத்தி கெட்டாத ஒரு பெரிய அற்புதமா இருக்கும். நான் சொல்லுவேன், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அந்த பலனை உங்க மேல கொடுப்பாரு. இங்க அழுதது போதும், இங்க உடைஞ்சது போதும், இங்க ஓடுனது போதும், இங்க துரத்தப்பட்டது போதும், தூங்காம இருந்தது போதும். இனி உன் தூக்கத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கும், இனி உங்க சாப்பாட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். கர்த்தர் இழந்ததை எல்லாம் கொடுப்பார். உங்க எல்லையை முதல்ல ரெடி பண்ண போற. 4 பக்கத்துல இருந்து உனக்கு விரோதமா சவுல் உருவனானே ஒரு அம்பு, அந்த அம்பு நல்ல அம்பா கெட்ட அம்பா? பொறாமையின் அம்பு. அம்பு விடுறது ராஜா. யாரு? சவுல் ஒரு ராஜா, யுத்தத்துல வல்லவர், நல்ல ஹைட் வெயிட்ல உள்ளவர். ஆனா ஒண்ணு, தாவீது ஆட்டுக்கு பின்னாடி போனவர். சவுல் அம்ப எய்யும் போது தாவீதுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா சிலர் நடக்கும்போது உங்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அந்த அம்ப திசை திருப்பினவரு உனக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா யார் என்ன அம்பு விட்டாலும் நீ பயப்படாத. அது உன்னை மேற்கொள்ளாது, அது உன்னை துளைக்காது, அது உன்னை காயப்படுத்தாது. காரணம் கர்த்தர் செட்டைகளின் நிழலிலே மூடி மறைப்பார், மூடி மறைப்பார். பயப்பட வேண்டாம். இரண்டாவது, ஆண்டவர் அதே வசனத்துல என்ன செய்ய போகிறாராம்? 2 நாளாகமம் 14:7 ஒருவர் வாசிக்கலாமே. 2 நாளாகமம் 14:7. அவர் யூதாவை நோக்கி, எல்லாரும் கொஞ்சம் பைபிள் எடுங்க, நீங்க எல்லாரும் எடுக்கணும் கொஞ்சம். 2 நாளாகமம் 14:7 பைபிளை தூக்குங்க முதல்ல. ஆமா, மடியில வைக்காதீங்க, கைகளை தூக்கி. ஆமா, எல்லாரும் பைபிளை ரொம்ப பார்க்கணும், படிக்கணும். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இந்த மாசம் உங்க காரியம் வாய்க்கும், என்ன காரியமானாலும் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிடப்பல போடப்பட்ட காரியம். ஒரு காரியத்துக்காக பயந்து உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க, ஒரு காரியத்துக்காக புலம்பிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க, ஒரு காரியத்துக்காக என்ன செய்வேன் திக்கு முக்காடிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அந்த காரியத்துக்கு பதில் வரப்போகுது, இயேசுவின் நாமத்துல வரப்போகுது. பாஸ்டர் வழியே இல்லையே, எப்படி வரும்? வழிகள் இல்லாத இடத்தில் வழிகளை உண்டாக்குகிறது தேவன்.
ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கூட்டி கொண்டு அந்த வனாந்தரத்துக்கு போகும்போது இருந்தது செங்கடல், அங்க பாதை இல்லை. இப்போ நான் சொல்ற பிரசங்கம் அப்படிதான். பலன் கொடுப்பாரு, பலன் கொடுப்பாரு, சத்துருவெல்லாம் ஓய பண்ணுவாருன்னு சொல்றீங்க, நல்லாதான் இருக்கு. ஏன் முன்னாடி அதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஆனால் அந்த வழியை உண்டாக்குகிறவர் கர்த்தர். ஆண்டவர் உங்க புத்தி கெட்டுனா உங்க பாதையில விட மாட்டாரு. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறதுலாம் நடந்துரும் இல்ல, அதை விட பெஸ்டானதை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கை கெட்டுனதை பறிப்போம், ஆண்டவர் கை கெட்டாத நட்சத்திரத்தின் பலனை உனக்கு கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கை கெட்டுனதை பறிக்க நினைப்போம், ஆனா ஆண்டவரும் உன் புத்தி கெட்டாத ஒரு நன்மையை உனக்கு பலனாய் வைத்திருப்பார். சகோதரி, உன் காரியம் வாய்க்கும். அவனுக்கு ஏன் இளைப்பாறுதல் இல்லைன்னா, அந்த பட்டணத்துக்குள்ள நடக்க வேண்டிய காரியம் நடக்கல. அந்த பட்டணம் இடிஞ்சு கிடக்கு. அந்த பட்டணத்துல கோபுரங்கள் இல்ல, அரண்கள் இல்ல, அலங்கங்கள் இல்ல, ஜன்னல்கள் இல்ல, வாசல்கள் இல்ல, தாழ்பாள்கள் இல்ல, திறந்து விடப்பட்ட நிலைமையில இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள கூட ரட்சிப்பு இல்ல, பரிசுத்தம் இல்ல, அபிஷேகம் இல்ல, ஜபாவி இல்ல, நல்ல வேலை இல்ல, வருமானம் இல்ல, உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, திருமணம் நடக்கல, கற்பத்தின் கனி நடக்கல, வீடு கட்ட முடியல, நிலத்தை வாங்க முடியல, எல்லாம் தடப்பட்டு கிடக்குது. அந்த காரியத்துல பிரேக் டவுன் இருக்கு. ஆனால் இன்று இயேசு சொல்லுகிறார், தடைகளை உடைக்கிறவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். வீடு கட்ட முடியாம பாதியில நிக்கிற உங்க வீட்டை ஆண்டவர் ரைஸ் பண்ண போறார். நீ வீட்டை கட்டுவாய். அஸ்திபாரம் போட்டு நிக்குதா, மேல சுவர் எழும்பும், காங்கிரீட் போடப்படும், அதுக்கு பூச்சுமான நடக்கும். இயேசு செய்வார். திருமண காரியத்தை ஆரம்பிச்சிருக்கியா, இயேசு அதை ஒழுங்குபடுத்துவார். கற்பத்தின் கனிக்காக பிரயாசப்படுகிறாயா, அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வேலைக்காக பிரயாசப்படுகிறாயா, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். வழி இல்லாத வனாந்தரத்துல தடையாயிருந்த செங்கடல் பிளந்து அந்த செங்கடலுக்கு ஒரு பாதையை கொடுத்து எத்தனையோ கிலோமீட்டர் நடக்க வச்ச ஆண்டவர் இந்த தடையையும் நீங்களும் உங்கள் வீட்டாரும் குடும்பமும் கடந்து போகும்படி உங்களுக்கு அருள் புரிவார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இது நடக்கும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் காரியத்தை கர்த்தர் கைகூடி வரப்பண்ணுகிறார், கைகூடி வரப்பண்ணுகிறார். காரியத்தில் ஜெயத்தை பார்ப்பாய். தோல்வி இனி வராது. இனி காரியம் தடப்படாது. இனி காரியம் கெட்டு போகாது. இனி காரியம் உடைக்கப்படாது. இனி காரியத்துக்கு நீ காத்திருக்க போறதில்லை. இனி காரியத்தை நீ அனுபவிக்க போகிறாய். காரியத்தை நீ சுதந்திரிக்க போகிறாய். இனி ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்குள்ள இல்லாதது இருக்கும். நீ விசுவாசிக்கிறீங்களா? இயேசு செய்வார். அவர் செய்கிற தேவன். அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லைங்க, மனமாற மனுபுத்திரன் இல்ல. நீ விசுவாசி. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம கடலை தான் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த கடலை தாண்டுறோம். பின்னாடி யார பார்க்கும்? எகிப்தின் சேனையை பார்க்கும். இன்னைக்கு நம்ம பார்த்து பார்த்தே டயர்ட் ஆயிட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழைச்சவரை பார்க்கறதே கிடையாது. அதான் அவரை நோக்கி பாருங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். என்ன தேட உனக்கு பலன் உண்டு. நீ போராட்டத்துக்கு முன்னாடி இருந்த அதையே சிந்தையில வைக்காத. உங்க கடனை கொண்டு, உங்க பிரச்சனையை கொண்டு, உங்க குடிக்கிற கணவரை கொண்டு, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எதிர்ப்பத்துக்கு உங்க மண்டக்குள்ள வைக்காதீங்க, இருதயத்துக்குள்ள வைக்காதீங்க. அதுல இருக்கிறவரை பாதை திறக்காது. கர்த்தரை பாருங்க, பாதையை திறப்பா. கர்த்தரை தேடுனா நீ வெட்கப்பட மாட்டாய். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. காட்டுக்குள்ள சிங்கம், காட்டுக்கே ராஜா பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவே படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில நான் குறைவை பார்க்க மாட்டேன். வலது கரத்தை உயர்த்துங்க, கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்தி வாழ்க்கையில கொஞ்சம் தூக்குங்க. நிறைய பேர் கீழ்படியில தூக்குங்க. வலது கைய அப்படி தூக்கி, என்னுடைய காரியத்துல கர்த்தர் ஜெயத்தை தருப்பார். எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் வீட்டுக்குள்ள ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு சோதனை எனக்கு வராது. நான் காரியத்தை ஜெயமாய் மாற்ற ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இரண்டாவது தலைப்பு. முதலாவது, ஆண்டவர் உங்களுக்கு எதுல இளைப்பாறுதல் கொடுக்க போறாருன்னா, சுத்தி இருக்கிற யுத்தத்தை விலக்கி, சத்துருவை விலக்கி, உங்க காலதாமதப்பட்ட காரியத்தை செய்து உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். முடிஞ்ச பிறகு அப்பாடா, ஒரு பெரிய கடமை முடிஞ்சு போச்சுன்னு நீங்க இருக்க போறீங்க. ஆமேன் சொல்லுங்க. இப்ப முதுகு மேல டஜன் கணக்கா பாரம் இருக்கு, தலை மேல பாரம் இருக்கு, இடுப்புல ஒரு பாரம் இருக்கு, இந்த இடுப்புல ஒரு பாரம் இருக்கு, சுத்தி சுத்தி போறீங்க. அதனால உங்களால நிம்மதியா இருக்க முடியல. ஆனா நாட்கள் வருகிறது, சீக்கிரம் வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு அதிலே பெரிய இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது என்ன செய்ய போகிறார்? 2 நாளாகமும் 17:4. 2 நாளாகமும் 17:4. கொஞ்சம் எல்லாரும் பைபிள் எடுங்க, எல்லாரும் பைபிள் எடுங்க. 2 நாளாகமம்
17ஆம் அதிகாரம். நீங்க அதை பார்த்தாதான் அது உங்க கண்ணு வழியா உங்க மூளைக்குள்ள போகும், இருதயத்துக்குள்ள பதியும். அந்த வார்த்தை தான் நம்ம கூட வரும். என் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலினுடைய செய்கையின்படி நடாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொள்வேன். ஆமேன். இரண்டாவது யார சொல்றார் தெரியுமா? அதே யூத ஜனத்தை ஒரு யோசபாத் ராஜா அரசாண்டுகிட்டு இருக்கிறார். அந்த ராஜா சொல்றாரு, நான் ஆண்டவரை தேடுவேன். இன்னைக்கு தலைப்பே ஆண்டவரை தேடுறதுனால வர்ற பலன். முதல்ல ஒருத்தர் முழு உள்ளத்தோட முழு பலத்தோட அவரை தவிர வேற யாரையும் தேடலாம். ஆசா ராஜா அவருடைய எல்லைகளை கர்த்தர் பலப்படுத்தினார், காரியத்தை வாய்க்க பண்ணினார், கட்ட வைத்தார். இரண்டாவது யோசபாத் ராஜா. இப்படி தேடனா என்ன கிடைக்கும்னா ஐஸ்வர்யம் கிடைக்கும், கனம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த பூமிக்கு எப்படி வரப்போறாரு? சீக்கிரமா வரப்போறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வருகை தாமதமாக போவதில்லை. ஆனா வருவதற்கு முன்பு நீங்க இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டது, இவ்வளவு நாள் தரித்திரமா இருந்தது, இவ்வளவு நாள் கடனா இருந்தது, இவ்வளவு நாள் குடி சாபம் போராட்டத்துக்குள்ள இருந்ததெல்லாம் மாத்திடுவாரு. ஏன்னா பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இல்லைன்னா நம்ம சும்மா விடுவோமா? அங்க போய் 4 கேள்வி வர கேட்போம். ஏன் ஆண்டவரே, என்னதான் நீங்க வருகையில வந்தாலும் நீங்க சொன்னதெல்லாம் செய்து காமிச்சிட்டீங்க, ஆனா எனக்கு சொன்னதை மட்டும் பூமியில நிறைவேற்றாம என்ன அப்படியே கொண்டு வந்துட்டீங்களா? கண்டிப்பா நம்மள மாதிரி ஆட்கள் அங்க போய் கேட்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் அதற்கு இடமே வைக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களை என்ன கஷ்டப்படுத்தி பார்க்கறதுக்கு கொடுங்கோல் ஆட்சியா நடத்துறாரு? இல்லை. அவர் சோதனைகளை சகிக்கவும் பலன் தந்தார், அந்த சோதனைகளை தாண்டவும் ஒரு வழி வைத்திருக்கிறார். சோதனை காலத்துக்கு பின்பு நீங்கள் சுத்த பொன்னாய் விளங்கும்படி உங்க மேல விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். பயப்படாதீங்க. இந்த ஜெப வீட்டுக்குள்ள வர்ற எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க கண்ணிகளை கர்த்தர் தெரிய வச்சிருவார். ஏன்னா யெகோவா யிரே கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். உங்களை நான் பார்த்து எனக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, ஜெபம்தான் பண்ண முடியும். ஆனா உங்க காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார், அழகாய் பார்த்து கொள்வார். நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கும் உங்கள் குமாரனுக்கும் குமாரத்திக்கும் பங்கு கிடைக்கும்படி செய்வார். அவர்கள் தலையை நிமிரச் செய்வார். அவர்கள் இழந்த இழப்பை கொடுப்பார். முசுக்கொட்டை பூச்சிகளும் வெட்டுக்கிளிகளும் பட்சித்த வருஷத்தின் பலத்தை உன் மகனுக்கு கொடுப்பார், மகளுக்கு கொடுப்பார், குடும்பத்துக்கு கொடுப்பார், வீட்டுக்கு தருவார். சத்துருவும் மந்திரமும் தந்திரமும் தரித்திரமும் கடனும் அவமானமும் நிந்தையும் உங்கள் வாழ்க்கையை தூக்கத்தை கெடுத்ததே, சுகத்தை கெடுத்ததே, பலத்தை கெடுத்ததே, உங்கள் தேவைகளை கூட சந்திக்க முடியாமல் பாடுபட்டீர்களே, அந்த வருஷத்தின் பலனை உனக்கும் உன் குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் திரும்ப தேவன் அளிப்பார், ஐஸ்வர்யம் தருவார். இவர் எப்படி தேடுறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தேடுவாங்க. எப்படி? நம்மள மாதிரி முறுமுறுத்துக்கிட்டே தேடுவாங்க. ஆமா, கூட்டத்துக்கு போவேன் போவேன் போவேன். எப்படி? போவேன் 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 போவேன். எதுக்கு? சும்மா போவேன் போவேன். பாட்டு நல்லா இருக்கும் அப்படின்னா அபிபிரதருக்கு ஒரு கோஷ்டி இருக்கும். ஆமா, செய்தி ஏதாவது சில நேரம் தூங்க போட்டுருவான். ஆமா, எப்ப தூங்குவோம்? சத்தியம் வந்தா தூங்குவோம். அப்படி நல்ல கதை பேசலாம், கண்ணு நல்ல கோழி முட்டை மாதிரி உருண்டுட்டே இருக்கும். ஏதாவது ஒன்ன செய்யணும் நீங்க நிபந்தனை வச்சுட்டு அவ்வளவுதான். அதுதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. செய்யாம ஆண்டவர் ஏதாவது தருவாரா அப்படிதான் பாப்போம் பாருங்க. போவேன் போவேன் போவேன். எப்படி போவேன்? போவேன் வருவேன். அப்படிலாம் அடிக்கடி ஒரு இடத்துக்கு போக கூடாது. பத்துக்க எப்படி நம்ம அக்காமார் பேசுறது, அடிக்கடி ஒரு இடத்துக்கு போக கூடாது. தேவைன்னா போய்கிட்டேன்னு அவ்வளவுதான். 4 இடத்தை வச்சிருப்பாங்க, பரவாயில்ல. எப்படி தேடணும்னா மனம் போன போக்குல தேடக்கூடாது. வீட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கை, தெருவுல ஒரு வாழ்க்கை, கூடாரத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போனா பழைய குருடி கதவை திரடி, கோபம், எரிச்சல், பொய், கோபம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவன் சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்களை போல தேடாமல் நான் கற்பனைகளின்படி தேடுவேன், வசனத்தின்படி தேடுவேன். ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குகளும் வார்த்தைகளும் அதற்கு முந்தைய வசனங்களில் வைத்த நிபந்தனைகளை வச்சு நீங்க ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் அதை தான் விரும்புறாரு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்கு மட்டும் தேடிடக்கூடாது, ஆண்டவரை தேவைக்கு மட்டும் தேடிடக்கூடாது. அதனாலதான் யோசபாத் சொல்றான், நான் சும்மா இந்த இஸ்ரவேல் ஜனத்தை மாதிரி ஒரு பக்கம் ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, கொஞ்ச நாள் அனல், கொஞ்ச நாள் குளிர், கொஞ்ச நாள் பாவம், கொஞ்ச நாள் பரிசுத்தம், கொஞ்ச நாள் விசுவாசம், கொஞ்ச நாள் அவிவிசுவாசம், அப்படி அல்ல. கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி, வார்த்தையின்படி தேடுவேன்.
ஏன்னா முதலாவது எது வேணும்? தேவனுடைய ராஜ்யம் வேணும். இங்க கல்யாணம் நடக்கணும், பிள்ளை பிறக்கணும், வீடு கட்டணும், வேலை வாங்கணும், தொழில் புரியணும், நகை வேணும், எல்லாம் வேணும், அது உண்மைதான். ஆனா அதுக்காக ஆண்டவரை தேடிடக்கூடாது. அம்மா பரலோகம் ரொம்ப முக்கியம், ராஜ்யம் முக்கியம். ஏன்னா இங்க நம்ம கேட்கிற எல்லாம் மண்ணோட மண்ணா மக்கி போகும், கடவென மடவென அகன்று போகும். ஆனா நித்தியம் அழியாதது. அதனால எப்படி தேடணும் தெரியுமா? ஆண்டவரே வசனத்தை வச்சு தேடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அப்படி தேடணும், உங்களுக்கு கணத்தை கொடுப்பாரு, ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு. எப்படி வசனம்னா என்ன வசனம்? நீங்க டைரக்டா ஒண்ணுக்கும் போக வேண்டாம், நான் அன்பா இருப்பேன் நீங்க சொல்லணும். எப்படி அன்பா இருக்கணும்? கண்ணால் காண்கிற சகோதரனிடத்துல அன்பா இருப்பேன், என்னை போல நான் பிறரையும் நேசிப்பேன். இந்த கற்பனை போதும், இந்த கட்டளை ஒண்ணு போதும். இதை வச்சு தேடுங்க. நீங்க உள்ள ஆக்ரோஷத்தை வச்சுட்டு, கோபத்தை வச்சுக்கிட்டு, பகையை வச்சுக்கிட்டு, ஆமா சில அக்காமாருக்கு பாட்டுலாம் பலமா இருக்கும், அன்னைக்கு ஏதோ நடந்துட்டுன்னு அர்த்தம். ஆமா நீங்க பாடி பாடி உங்க மூச்சுதான் என்ன ஆகும்? ஹார்ட் பீட்டு குறைஞ்சு போகும். அக்கா ஆக்ரோஷத்துல இல்ல உங்க பாட்டு. உங்க பாட்டு கனிவா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரசன்னமா இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு 4 பேரை தாக்குறதுக்கு போட்டு அடி குதிச்சிட்டு இருக்க கூடாது. வீட்டுக்குள்ளேயும் சரி, கூட்டத்துக்குள்ளேயும் சரி, ஆலயத்துக்குள்ளேயும் சரி. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் விட மாட்டேன், ஜெபிச்சு பாரு, வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. அன்பாய் தேட வேண்டும். உங்களுடைய தேடுதலில் ஒரு அன்பு இருக்க வேண்டும். மகனே மகளே, நீங்க அன்பற்றவன் ஆண்டவரை அறியானா. உங்களுக்குள்ள அன்பே இல்லைன்னு வைங்க. அன்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? ஈவு இருக்கு, இரக்கம் இருக்கு, கரிசனம் இருக்கு, பாவம் நம்ம நினைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நினைக்காம வாயில வச்சு இவளா இவனுக்கா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு ஆண்டவர் இரக்கமா இருக்க மாட்டார். நான் யாரை பார்த்தாலும் பாவம் இருதயத்துல சொல்லுவேன், பாவம் சொல்லுவேன். நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்படி சொல்லுவேன். அதனாலதான் நான் நல்லா இருக்கேன். நீங்க எதை விதைக்கீங்களோ அதுதான் நடக்கும் சகோதரி. நீங்க நினைக்கிறீங்க ஆக்ரோஷமா உள்ள கோபத்தை, எரிச்சல, பகைய எல்லாம் வச்சு குதிச்ச உடனே ஆண்டவர் மயங்கிருவார்னு. இல்ல, உங்க எமோஷனல் எல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. நீங்க வெளியே குதிக்கிறது, குட்டிக்காரன் அடிக்கிறது எல்லாம் ஓகே, பட் உங்க ஹார்ட் எப்படி இருக்கு? உங்க இருதயம் எப்படி இருக்கு? அதுல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு உங்க மேல உங்க இருதயம் எப்படி இருக்கு? உங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்களே, முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்களே, அவங்க மேல உங்க இருதயம் எப்படி இருக்கு? கடினமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? உங்க உள் வீட்டுக்குள்ள, உங்க சொந்தத்துக்குள்ள, உங்க எதிர் வீட்டுக்குள்ள உங்க இருதயம் எப்படி நடக்க? அவங்க முன்னாடி அவங்கள பார்த்தா எரிச்சல் வருதா? முகநாடி வேறுபடுதா? நீங்க இப்படி இருந்த ஆண்டவரை தேடணும், உங்களுக்கு கனம் வராது. தரித்திரம்னா கூட கொஞ்சம் வந்து ஒட்டும். ஆமேன்னு சொல்லுங்க. வராது. அல்லேலூயா. நல்லாதானே போய்கிட்டு இருந்துச்சு. எதுக்கு இந்த பக்கத்து வீட்டை நீ இழுக்கா? ஏன் நீ உள் வீட்டை இழுக்கா? நீ எல்லாத்தையும் இழுத்தா, முன்னாடி பின்னாடி நீ ஏன் அதை மட்டும் நீ இழுத்து விடுறா? நீங்க கேட்கறது தெரியுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் இழுக்கல, ஆண்டவர் பரலோகத்துல இழுப்பாரு. நீ அன்பா இருந்தியா, பாசமா இருந்தியா, நீ என்ன தேடலாம் செஞ்சா, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏழ்மையில உன் முன்னாடி இருந்தவங்களை உனக்கு பிடிக்குமான்னு கேட்பாரு. தரித்திரவங்களை உங்களை தரித்திரமா இருந்தாங்களா அவங்கள உங்களை பிடிக்குமான்னு கேட்பாரு. கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நீ வந்து அந்நிய பாஷை பேசினதையோ, தீர்க்க தரிசனம் சொன்னதையோ, அல்லது ஒருவேளை பேய விரட்டினதையோ, அல்லது கிராமமா போய் ஊழியம் செய்ததெல்லாம் பார்க்க மாட்டாரு. கோடி கோடியா பணம் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா உள்ள அன்பு இருக்கா? சகோதரி அன்பு இருக்கா? கட்டளைக்குள்ள வந்துருங்க. நான் சொல்லுங்க, நீங்க அன்பா இருந்துருங்க. நீங்க தான் நேசிக்கிற ஒரு பிள்ளையா இருப்பீங்க. கணவன் மேல அன்பாருங்க, மாமியார் மேல அன்பாருங்க. போச்சு, அதுக்கு வந்துட்டுங்க. மாமியார் மேல அன்பாருங்க, மருமக மேல அன்பாருங்க, உடன்பிறப்பு மேல அன்பாருங்க. பிரதர் மந்திரம் வைக்காங்களே, வச்சுட்டு போட்டுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் வசனம் வச்சிருக்காருல, உனக்கு விரோதமா மந்திரம் ஒர்க் அவுட் ஆகாது. இஸ்ரவேலுக்கு விரோதமா, யாக்கோபுக்கு விரோதமா மந்திரமோ குறிச்சொல்லுகிற ஆவியோ வேலை செய்யாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நீ வசனத்தை பாரு, மந்திரவாதியை பார்க்காத. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்களுக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சீக்கிரமா அவனும் எனக்கு விரோதமா மந்திரம் வைக்க போறவனும் ரட்சிக்கப்படணும். அவனுக்கு ஒருத்தன் மந்திரம் செஞ்சு ஏமாத்தி அனுப்புறானே, அவனையும் ஊழியக்காரனாக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. இதுதான் அன்பு. சகோதரி, நாம் வந்தோம், நிர்வாணியாய் வந்தோம். சகோதரா, நம்ம சும்மாதான் போறோம். நம்ம ஃப்ரீசர் பாக்ஸ்ல நம்ம கோபத்தெல்லாம் வச்சு கொண்டு போக முடியாதாக்கா? ஐயா, ஒன்னையும் கொண்டு போக முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். தயவு செய்து பாவத்தை வெளிப்படுத்தாதீங்க, கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க, அக்கிரமத்தை வெளிப்படுத்தாதீங்க, அநியாயத்தை வெளிப்படுத்தாதீங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பாதீங்க, அனாதைகளுக்கு விரோதமா எழும்பாதீங்க, விதவைக்கு விரோதமா பேசாதீங்க, பரதேசிகளுக்கு விரோதமா பேசாதீங்க. ஒருவன் பாவம் செய்கிறவனா இருந்த அந்த பாவத்தினால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த குடும்பத்தை கூட விமர்சிக்காதீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பாவம்.
நீங்க அப்படி சொல்லணும். நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டை கட்டுவாரு, குடும்பத்தை கட்டுவாரு. நீங்க மற்றவங்களுக்காக அக்கறைப்பட்டு பாருங்க, மற்றவங்க மேல கொஞ்சம் அன்பு காட்டி பாருங்க. பாவம்பா, அந்த அக்காவோட கணவர் ரொம்ப குடிக்கிறாருப்பா, பாவம் ஏசப்பா, ரட்சிங்கப்பா. ஆண்டவர் அந்த அன்புள்ள இருதயத்தை தான் கூப்பிடுறாரு. அதுக்கு பதிலா கட்ட கட்ட மாட்டா மாட்டா தக தகன்னு பாம் போட்டு ஜெபிக்கிற மாதிரி உங்களெல்லாம் எல்லைகள்ல கொண்டு விடணும். ஆமா, சண்டை போடலாம். நான் சொல்றேன், நல்லா தேடுங்க, ஆனா அன்பா இருந்து தேடுங்க. உலகத்துல என்னத்தக கொண்டு போனோம்? எனக்கு விரோதமாய் பேசாதவர்கள் யாருமே இல்லை, ஆனாலும் இன்றும் நான் அவர்களை மிகவும் நேசிக்கிறேன், அன்பாகவே இருக்கிறேன். வேற என்ன செய்ய? இயேசு என்னை அழைத்து விட்டார், ஊழியத்துக்கு வந்து விட்டேன். இயேசு உங்களை நேசிக்கிறார், அதுவரை நானும் நேசிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாரு மேலையும் உள்ள ஒன்ன வச்சு வெளியே பேசவே பேசாதீங்க. ஏசப்பா பார்த்து படம் பிடிச்சிருவாரு உள்ள, இவன் நல்லா பாரு. ஆமா, எப்படி நம்ம என்னக்கா என்ன தம்பி என்னன்னா வெளியே பேசி உள்ள வச்சு படுவாவி, இவன் கண்ணுல போயில மாட்டிக்கிட்ட இளவெடுக்க, இவன் நான் போற பாதையிலேயே வரணும் அப்படின்னு உள்ளத்துல நினைச்சுக்கிட்டு நல்ல சபையில வந்து பாடுனா ஆண்டவர் யோசிப்பாரு, அட்ட மாயமாலக்காரனே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, புறம்பே ஒரு வாழ்வு வெளியே ஒரு வாழ்வாச்சு அப்படின்னு உங்க ஆராதனை அருவருத்து விடுவார், உங்க அன்பை அருவருத்துருவாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, சுத்த மனசாட்சியா சுத்த இருதயம் உள்ளவர்களா, ஆண்டவர் எனக்கு நீங்க வேணும், உங்களை நான் விடவே மாட்டேன். இது கேக்குறீங்க, எப்படி இது முடியும்னா, நீங்க இயேசுவை அன்பா நேசிச்சா உங்களால மற்றவங்களையும் நேசிக்க முடியும். நீங்க இயேசுவை தேவைக்காக தேடனா நீங்க நிச்சயமா மற்றவங்க கிட்ட அன்பே காட்ட முடியாது. நீங்க ஏசப்பா கிட்ட இருந்து பணம் பொருளை விட எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, உங்க காலை நான் விட்டவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு முழு பலத்தோட அவருடைய கால்களை உறுதியாய் பற்றி கொண்டு நீங்க வீட்டுக்குள்ள அவர்கிட்ட அன்பு காட்டுனா உங்களுக்கு மற்றவங்க மேல தானா அன்பு வரும். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நான் இதை ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு அன்பை பற்றி பேச வச்சிருக்காரு. ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா இயேசு அன்பா இருக்கிறார். இயேசு அன்புனால தானங்க சிலுவை மரத்துல தொங்கினாரு, அன்புனால தானங்க ஆணியை அடிக்க விட்டாரு, அன்புனால தானங்க முதுகுல சவுக்கடி வாங்க விட்டாரு. அவருக்கு நம்ம மேல அன்பே இல்லைன்னு வைங்க, அவர் ஈஸியா ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கலாம். மனு குலத்துக்கு மேல் தன் ஜீவனை விட அவர் அதிகமாய் அன்பை வைத்திருக்கிறார் என்பதை காண்பித்தாரே. நீங்க அதை மற்றவங்களுக்கு செய்யணும். ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சுட்டாரு, எனக்கு செஞ்சுட்டாரு. நம்ம அந்த அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அதுக்குதான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா நம்ம நிறைய பேரு பேர் தான் இயேசுவை கூப்பிடுறோம், ஆனா நம்ம நிறைய யார் தெரியுமா, இயேசுவை அடிச்சாங்களே அந்த கசை அடி வச்சு, அந்த போர் சேவகராக தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேரை வார்த்தையில டப்புன்னு இங்க ஒரு அடி இங்க ஒரு அடி அடிச்சுட்டு ஐயா வாழ்க ஐயா, அவர் வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. நம்ம வாழணும்னா சவுக்கைய தூக்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. சவுக்கை அடிய வாங்குறவங்களா இருக்கணும். இயேசுவுக்கு தேவை சிலுவைய கொடுக்கிறவங்க இல்ல. நீங்க மற்றவங்களுக்கு சிலுவையை கொடுத்துடாதீங்க. அவங்க மேலேயே ஒரு சிலுவை இருக்கும். உங்க வீட்டுக்கு யாரோ உதவிக்காக வரலாம், உங்க தெருவுக்குள்ள யாரோ அப்படி இருக்கலாம். நீங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க சிலுவையை கொஞ்ச நேரம் சுமங்க. அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீ கூட கொஞ்சம் ஒரு சிலுவையும் சேர்த்து வச்சுட்டு வந்துறாரு. ஆமே, அன்பா இருந்தால் இயேசு பெரிய காரியத்தை செய்வார். நீங்க அன்பா இருந்து அவரை தேடிட்டா கனத்தை கொடுப்பார். யோபு என்ற பக்தனை பாருங்கள். அவன் தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது இயேசுவனுக்கு இழந்ததை ரெட்டிப்பா கொடுத்து முன்பு இருந்த ஐஸ்வர்யத்தை விட நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தாராம். நல்ல கவனிங்க, யோபு இழந்துட்டாரு. அவன் தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிறான். அந்த சிநேகிதர் யாரு? ஆபத்துல உதவல. ஆபத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு தெரியும்டே, நீ அன்னைக்கே ஒரு காலை உயர்த்தும் போது எனக்கு தெரியும், நீ போன போக்க பார்க்கும் போது நீ அந்த போக்கில கீழே விழுந்துருவான்னு தெரியும். சில நேரம் கல்யாணம் ஃபெயிலியர் ஆயிட்டுனா, சில நேரம் தொழில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, சில நேரம் வேலை இழந்துட்டோம்னா, நம்ம அந்த காலத்துல வாழ்ந்திருப்போம் பாத்தீங்களா, ஜாம் ஜாம்னு செஞ்சிருப்போம் பாருங்க. அதை சொல்லி காட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா அந்த கூட்டம் ஒரு காலத்துல அதை செய்யும் போது நம்ம கூட இருந்திருக்கும். ஆனா இப்ப நம்ம தோத்துட்டோம், விழுந்துட்டோம், இழந்துட்டோம்னு சொல்லுவாங்க. இது உனக்கு தேவையா? நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. எப்படி? அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். அப்படிப்பட்ட சிநேகிதர்களுக்கு ஜெபிக்கிறான். உங்களை இன்னைக்கு உடைச்சிட்டு போவாங்க. சில பேர் வீட்டுக்குள்ளே உடைச்சிட்டு போவாங்க. நீங்க டிக்கெட் எடுத்துல அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம், அவங்க ஃப்ரீ டிக்கெட்ல உங்களை உடைச்சிட்டு போவாங்க, போன்ல உடைச்சிட்டு போவாங்க, நேர்ல உடைச்சிட்டு போவாங்க. ஆனா நீங்க வீட்டுக்குள்ள போய் அவங்களுக்காக தான் ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. அது எப்படி முடியும்? அது முடிஞ்சாதான் தெய்வீக அன்பால் நீ நிரப்பப்பட்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உண்மையிலேயே என்னை பற்றி விமர்சிக்கிற ஊழியரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? என்னை விட நிறைய ஆத்மா அங்க போனோம். அவங்க அடிபடி எதுக்கு வைக்கிறாங்க?
ஆத்துமாவை பிடிக்கிறதுக்கு தான் அடிப்படை வைக்கிறாங்க. அடுத்தது என்னது? காணிக்க பெயரக்கூடாது. அதனால நான் சொல்லுவேன், ஆண்டவர் நிறைய காணிக்கைய நிறைஞ்ச இடத்துல இருந்து சொல்றேன். இந்த இடத்துல நான் அப்படி ஜோமனம் ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. என்னை சுத்தி இருக்கிற அத்தனை ஊழியக்காரங்களுக்கும் நிறைய பணத்தை கொடுங்க, நிறைய ஆத்துமாவை கொடுங்க. ஆனா எனக்கு நீங்க வச்சிருக்கிறத மட்டும் தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் பிரச்சனை இல்லை. நான் எல்லாரையும் கேட்க, நீ சில நேரம் நீங்க மிதிக்கிற மிதியே தாங்க முடியல, அத்தனை பேர் சேர்ந்து கீழே மிதிச்சுட்டா நான் சட்னி ஆயிருவேன் பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடவர் வேதனையை கூட்டார். நான் கேட்பேன், ஆண்டவரே நீங்க இந்த வெள்ளிக்கிழமை யாரை வச்சிருக்கீங்களோ அவங்கள கூட்டுவாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் எல்லாரையும் கேட்க மாட்டேன். குறிப்பா மந்தையில் சேராத ஆடு, மெய்ப்பன் இல்லாத ஆத்துமா, கட்டுண்ட ஆத்துமா, டிவி பெட்டி கடையில சீரியல் பாக்குற ஆத்துமாவெல்லாம் கொண்டு வாங்கப்பா என்று சொல்லுவேன். அதுதான் அன்பு. உங்களுக்கு விரோதமா மந்திரம் செய்யறவங்க, உங்க கூட ஒரு காலம் தோழமையா பழகினவங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டுல பிரிஞ்சிருக்கலாம். அவங்கள தயவு செய்து மறுபடியும் உடைக்காம ஜெபிங்க. யோபு ஜெபித்தவுடன் என்ன நடந்துச்சான் தெரியுமா? அவன் அக்கா, தங்கச்சி, மாமி, சொந்தம் எல்லாரும் யோபுவை பார்க்க வந்து ஆறுதல் சொல்லி பொன் காசை கொடுத்துட்டு போனாங்களாம். ஆமேன்னு சொல்லுங்க. எப்போ இது நடக்குது? யோபு எப்போ அந்த உடைச்ச, உபத்திரவப்படுத்தின, ஆபத்து காலத்துல உதவாத, பரிகாசம் பண்ணின அந்த சிநேகிதரை நினைச்சு ஜெப பலிபிடத்துல உட்கார்ந்து ஜெபித்தானோ, அவனை யாரெல்லாம் எள்ளி நகையாடிட்டு அவன் ஆபத்து காலத்துல உணவு கொடுக்காதவங்க, உட கொடுக்காதவங்க என்ன செஞ்சாங்களா தெரியுமா? பைபிளை வீட்டுல போய் படிங்க. நல்ல சமைச்சு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கனம். இன்னைக்கு சொல்றாரு, கற்பனையின்படி தேடி பாருங்க, உங்களை விட்டுட்டு போனவங்களும் உங்க கிட்ட வருவாங்க, உங்களுக்கு எல்லாம் கொண்டு வருவாங்க. ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் கர்த்தராலே வருகிறது, கர்த்தராலேயே வருகிறது. பயப்படாதீங்க. ஏசப்பா சொல்றாரு, வசனத்தை வச்சு அன்பு கூறுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, எல்லாரும் பரலோகம் போகணும்னு நினைங்க. கண்டிப்பா உங்க சொந்தக்காரங்களுக்காக அதிகமா ஜெபிங்க. உன் வீட்டார் தான் உனக்கு சத்துரு, ஆனா என்னுடைய வேதம் என்ன சொல்லி தருகிறது என்றால், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை எதிர்க்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். சும்மா ஜெபிக்க கூடாது. ஆமா ஜெபம் பண்ண வேற சொல்லிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு வெறுப்பா சொல்லக்கூடாது. ரியாலிட்டியா, ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு, ஆனா அந்த கஷ்டம் அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் வந்துடக்கூடாது அப்பா அப்படி நீங்க திறப்புல நின்னு ஜெபிக்கணும்னு ஏசப்பா விரும்புறாரு. அதுக்குள்ள வரணும். இதான் சத்தியம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்குதான் பிரதர் சொன்னார். பிரதர், நம்ம ஜபர மக்களுக்கு, ஜபர மக்கள் எங்க போற மக்களுக்கும் லட்டா கொடுத்துட்டு இருந்தா வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் இந்த பாவக்காய் ஜூஸ குடிச்சிட்டா இவன் இது என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கான், ஒன்னும் புரிய மாட்டிக்குது, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு கூட்டம் உட்கார்ந்து இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு தான் அந்த மருந்து. ஆமேன்னு சொல்லுங்க. அப்பப்ப இனிப்பா சாப்பிட்டுட்டு இருந்தா சுகர் வந்துடும், புழு வந்துடும். அப்பப்ப கசப்பும் உள்ள வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ள முடியாத சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நில்லுங்க. 2 காரியம் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பெரியவர். முதலாவது காரியம், உங்களுடைய முழு பலத்தோட முழு அன்போட நீங்க ஆண்டவரை தேடுனா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுடைய எல்லைகளை சமாதானமான எல்லையா மாற்றுவார். அப்படின்னா அந்த எந்த எல்லையில இருந்து பிரச்சனை வருதோ அதனால ஏற்பட்ட டென்ஷன் இன்னைக்கு குறைக்க போறார். நீ தேடியும் காணாதிருக்க போகிறாய். இஸ்ரவேல் ஜனங்களை பின்னாடி இருந்து எகிப்தியர்கள் என்ன செஞ்சாங்க? டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க, பின்னாடி துரத்திக்கிட்டே இருந்தாங்க. தேவன் பார்த்தார், செங்கடலை பட்டு பிளந்து இவங்களை ஓட விட்டா இவங்க துரத்திக்கிட்டே இருப்பாங்க, என் ஜனம் இளைப்பாறுதல் இல்லாம இருக்கும்னு அவங்கள செங்கடலுக்குள்ள தீர்த்து கட்டிட்டார். ஆமென் சொல்லுங்க. உங்க பிரச்சனைகளை தீர்த்து கட்ட போகிறார். உங்க பிரச்சனைகளை தீர்த்து கட்ட போகிறார். உன் பிரச்சனைகள் மூழ்கடிக்கப்பட போகிறது. உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணின உன் வியாதி, உங்க வயிற்றுக்கு விரோதமா ஒரு வியாதி யுத்தம் பண்ணிச்சு. உங்க முதுகுக்கு விரோதமா, உங்க எலும்புக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா ஒரு மரண வியாதி யுத்தம் பண்ணது. அந்த யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணுகிறார். அந்த வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார். வில்லை ஒடிக்கிறார், ஈட்டை முறிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தத்தை ஓய பண்ணுகிற கர்த்தர் உன் வீட்டிலே உங்களை காயங்கள் கொடுக்கிற அந்த யுத்தம், உங்களை காயப்படுத்துகிற அந்த யுத்தம், ஐயோ உங்களை விழ பண்ணுகிற அந்த யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணுகிறார். சகோதரி ஓய பண்ணுகிறார். உன் எல்லைகளை சமாதானம் உள்ள எல்லைகளாய் மாற்றுகிறார். இனி உன் வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் நீ போய் விடுதலையோடு செய்யலாம். இனி விடுதலையோடு செய்யலாம். கட்டலாம், நட்டலாம், உருவாக்கலாம், ஆயத்தப்படுத்தலாம், செய்து முடிக்கலாம். அந்த காரியத்தை செய்து தீரு மட்டும் கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். இவ்வளவு நாள் மனுஷங்களுக்கு பயந்து ஒளிஞ்சு நீ வாழ்ந்த நாட்கள் போதும். எவனுக்கு விரோதமா நீ பயப்பட வேண்டாம்.
இதோ கர்த்தர் சொல்லுகிறார், சேனையே சேனையே எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பு. இன்றைக்கு உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குகிறார். நீ செய்ய வேண்டியது முழு உள்ளத்தோட முழு பலத்தோட அவர் தேடுங்க. அப்பா எனக்கு வேணாம் ஆண்டவர், நீங்க மட்டும்தான் எனக்கு வேணாம் ஆண்டவர், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உம்மை நான் போக விடேன் அப்பா, உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி துதித்துக் கொண்டே இருங்க, ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. யோசபாத் சொன்னது போல கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி உம்மை தேடுவேன். அதை செய்து காண்பித்தது யோபு. நிந்தித்து சத்துருவான சிநேகிதனுக்காய் ஜெபித்த போது அவனை விட்டு பிரிந்து போன சொந்தம் அவன் கிட்ட வந்துச்சு. அவங்க ஆகாரத்தோட வந்தாங்க, போஷனை கொடுத்தாங்க, அவனுக்கு பொற்காசுகளை கொடுத்தாங்க, கனத்தை கொடுத்தாங்க. கர்த்தர் அவன் இழந்ததை பார்க்கிலும் அதிகமாய் தந்தார். ஆண்டவர் சொல்றாரு, அன்பா இருப்பியா, நீ அன்பா இரு, உன்னை நம்பி பெரிய காரியத்தெல்லாம் தருவார். ஒரு ஊழியம் செய்யலனாலும் அன்புதான் வேணும், சுயம் இருக்கக்கூடாது. அன்பா இரு. அன்புன்னா அர்த்தம் என்னன்னா உடைக்காதவங்க, அன்புனா உருவாக்கக்கூடியவங்களா இருக்கணும். அன்புக்கு அடையாளம் மன்னிக்கிறவங்களா நீங்க இருக்கணும். அன்புக்கு அடையாளம் பகை தீர்க்கும் எண்ணம் இருக்கவே கூடாது. அன்புக்கு அடையாளம் புறங்கூறி பேசவே கூடாது. அன்புக்கு அடையாளம் நமக்கு விரோதியா இருந்தாலும் அவங்கள யாராவது நம்ம கிட்ட கெடுத்து பேசினா விட்டு கொடுக்கவே கூடாது. விட்டுருங்கக்கா, பாவோன்னு சொல்லணும். அன்பு, அந்த அன்பினால் நீ நிரப்பப்பட்டால் ஜெயம் எடுப்பாய். அந்த அன்பினால் நீ நிரப்பப்பட்டால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஆஸ்தியில் உயர்த்துவார், அந்தஸ்தில் உயர்த்துவார், கனத்தை கொடுப்பார். உன்னை விட்டு புறம்பாய் போனவர்கள், உதறி போனவர்கள் உன் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் செய்வார். அன்பாயிரு, கட்டளையின்படி அன்பாயிரு. அன்பாயிருந்து கர்த்தரை தேடு. கர்த்தரிடத்தில் மட்டும் அன்பு கூர்ந்தால் போதாது, உலகத்தாரிடத்தில் அன்பு கூறு, சத்துருவினிடத்தில் அன்பு கூறு, சபிக்கிறவர்களிடத்தில் அன்பு கூறு. அவர்களிடத்தில் இந்த அன்பை காட்டாட்டாலும் அவங்களுக்காக திறப்புல நின்னு ஜெபம் பண்ணுங்க. யோபு அவங்க கிட்ட போய் அன்பை காட்டல, ஆனா உள்ளத்துக்குள்ள இருக்கிற அன்பை ஏசப்பாட்ட காட்டி, தேவனே என் சகோதரர்கள் எல்லாம், என் சிநேகிதர்கள் எல்லாம் நீங்க ரட்சிக்கணும்னு ஜெபிச்சா. நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. நீ வெட்கப்பட்டு போயிருவோமோ நினைக்கிற, ஆண்டவர் உன்னை பயப்பட கூடாதுன்னு சொல்றார். ஒரு பாரம் உங்களை அழுத்தது, நம்ம வெட்கப்பட்டுருவோமோ, கேவலம் வந்துருமோ, ஒரு பாரம். கர்த்தர் சொல்ற அந்த பாரத்தை ஒரு சமூகத்துல வைங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க கடனோ பிரச்சனையோ சத்துருவோ மிரட்டுறதோ எதோ கண்டோ நீங்க பயப்படுறீங்களா? வெட்கப்பட மாட்டீங்க. உங்க நிந்தையை மாற்றுகிற ஆண்டவர், நிந்தையை மாற்றுகிற ஆண்டவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனி கீழே இழுக்க மாட்டாரு, மேலதான் கொண்டு போவாரு. நீ வெட்கத்துல விழமாட்டாய், வீழமாட்டாய். பயப்படாதே, வெட்கப்படுவது இல்லை, வெட்கப்படுவது இல்லை, கைவிடப்படுவது இல்லை. கர்த்தர் உன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். உன் துதிபலிகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். உன் பாடல் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அன்பு தாயே, அன்பு விதவையே, நீ இருக்கிற தெரு உன் மூலமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். நீ இருக்கும் பட்டணம் உன் மூலமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். நுகத்தை சுமக்கிற மகளே, கட்டுகளை சுமக்கிற மகளே, அந்நிய பாஷைகளை பேசி நிறைவுகிற மகளே, ஆண்டவரை தேடுகிற மகளே, ஒரு நன்மையும் உனக்கு குறைவு விடாது, ஒரு நன்மையும் குறைவு விடாது. எழுந்திரு, எழுந்திரு. காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. Glory to God. மகிமை இறங்குவதாக, மாட்சிமை இறங்குவதாக, விடுதலை இறங்குவதாக. கட்டுகளை உடைக்கிறேன், கட்டுகளை உடைக்கிறேன், அந்தகார சக்திகளை முறிக்கிறேன். தேளின் வல்லமை, தேளின் வல்லமை, கொட்டுகிற வல்லமை, எலும்பை கொட்டுகிற வல்லமை, இதோ மாம்சத்தை கொட்டுகிற வல்லமை, அவயத்தை குத்தி கிழிக்கிறது தேளின் ஆவி, தேளின் விஷத்தை இயேசுவின் ரத்தம் கொண்டு எரித்து ஜெபிக்கிறேன். வலு சர்ப்பத்தின் ஆவியின் போராட்டம் அழியட்டும் அப்பா. அசுத்த ஆவி, மந்திர ஆவி, குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளை கதிக்கலங்க வைக்கிற ஆவி, திசை திருப்புகிற ஆவி உன் மகனை விட்டு ஓடுதே, மகளை விட்டு ஓடுது இயேசுவின் நாமத்துல. இங்க ஜெபிக்க ஜெபிக்க அங்க தீ பிளம்பு இறங்குது, அங்க தீ பிளம்பு அங்க இறங்குது, இறங்குது. அது எரிக்குது பூச்சிக்களை, பூச்சிக்களை அரிச்சுக்கிட்டு இருந்த பூச்சி, உன் மகன மகள வாழ்க்கையை அரிச்சு தின்ன பூச்சி, பூச்சி இயேசுவின் நாமத்துல எரிகிறது, எரிகிறது, எரிகிறது இயேசுவின் நாமத்தில். I release the holy power, power in the name of Jesus. விடுதலை உண்டாகட்டும். விடுதலையை கூறி ஜெபிக்கிறேன் அப்பா, விடுதலையை கூறி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உங்க அக்கினி இறங்கட்டும், உங்க அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொருத்தரும் தொடுங்கப்பா. ஆண்டவரே பலனை கொடுக்கிறதுக்காக நன்றி. வலது கருத்தை நீட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவரே அப்படி நீட்டி ஆண்டவருக்கு நேரம் வாங்குற மாதிரி நீட்டுங்க. நீட்டி ஆண்டவரே, கை மேல ஒரு பலன், தலை மேல ஒரு பலன், ஆண்டவரே என் வாழ்க்கை மேல ஒரு பலன், என் பிள்ளைக்காக இந்த கையை உயர்த்துறேன். என் மகனுக்கு என்ன வச்சு ஒரு பலனை கொடுத்துருங்க, என்ன வச்சு ஒரு பலனை கொடுத்துருங்க. ஆண்டவர் ஒரு சில வீட்டை காட்டுறாரு.
வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, வீட்டுக்குள்ள ஒண்ணும் இல்லை. ஆனா அது நோவாவின் பேழை என்று சொல்லுகிறார். நோவாவின் பேழை. உன் வீட்டுக்குள்ள எல்லாம் வரும், எல்லாம் வரும். இன்னைக்கு உன் வீடு பாழடைஞ்சு கிடக்கலாம், ஓட்ட உடசலா இருக்கிறான். சீக்கிரமா உங்க தெருவுல உங்க வீட்டை நோவாவின் பேழையாய் மாற்றுவார். அந்த பேழை அழிவுகள் வரும் பொழுது உயர்ந்திருக்கும், உயர்ந்திருக்கும். அரராத் மலையிலே நோவாவின் பேழை உயர்த்தப்பட்டது போல அழுகையின் கூக்குரலோடு கூடாரத்திலிருந்து வீட்டை பாற்றி சுற்றி சுற்றி அழுகிற தாயே, தந்தையே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நோவாவின் பேழை அந்த இடத்தில் உருவாக போகிறது, உருவாக போகிறது. இயேசுவின் நாமத்தில் அதன் தாழ்பாள்களை கர்த்தர் பூட்ட போகிறார், பலப்படுத்த போகிறார். நீங்கள் வாழ்ந்திருக்க போகிறீர்கள். ஆமென். Glory to God. ஆசீர்வதிக்கிறப்பா நிறைஞ்ச மனசோட, முழு இருதயத்தோட என் பிள்ளைங்களை பார்த்து உண்மையாகவே, பிள்ளைகளே நீங்கள் நன்றாய் இருப்பீர்களாக என்றும் உங்க வாழ்நாட்கள் எல்லாம் நீடித்திருப்பதாக என்றும் நீங்கள் பயமின்றி உங்க வாழ்க்கையின் வழியில் போய் வாழலாம், நடக்கலாம் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். இன்று முதல் உங்க உள்ளத்துல, இல்லத்துல, கணவன் மனைவி உறவுல, பிள்ளைகள் பெற்றோரிடத்துல, தொழில்ல, படிப்புல, வேலையில, குடியிருப்புல, பிரயாணத்துல சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி, வெற்றி, பாதுகாப்பு உண்டாவதாக, உண்டாவதாக. ஆண்டவரே, இதை யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் இந்த நாள் பலன் அருளுகிற நாளாய் இருக்கட்டும். இவர் கண்ணீர் துடைக்கப்படுகிற நாளாய் இருக்கட்டும். இது சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவன். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஜனம் தொடப்படுவதற்காய் ஸ்தோத்திரம், சுகமடைவதற்காய் ஸ்தோத்திரம், எல்லைகள் பலப்படுத்தப்படுவதற்காய் ஸ்தோத்திரம், காரியம் கை கூடுவதற்காய் ஸ்தோத்திரம், கனம் வருவதற்காய் ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை, குடும்பத்தை, பிள்ளைகளை, வீட்டை, வாழ்வாதாரத்தை அபிவிருதமாய் ஆசீர்வதிப்பாராக.